Welcome back. All Sri Lankans, wherever they live, know that peace is a priority for the whole country, and everyone is quick to articulate this. Here are some of the hopes and wishes of Sri Lankans as they look forward to the new year that sees the end of war and the dawn of peace. On the streets of Colombo, it's business as usual. While everyone naturally wishes for peace, there are mixed views about how realistic this will be in the near future. Some are more cynical than others, while there are those who feel that we are on the right track. ගෙවුණු වසර නම් අති භයානකයි. බොහොම අපි බීතියෙන් තාම මේ සංසාරයෙන් ජීවත් වෙච්ච යුගයක්. ඒක ටිකෙන් ටික දැන් පහ වෙලා යනවා. 2008 ஆண்டு மக்கள் தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார்கள். அதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி செய்ய வேணும். அது என்ன செய்யறேன்னு சொல்லி நீங்களாம் முடிவு எடுக்கணும். 2008 ஆண்டு மக்கள் ரொம்ப கஷ்ட மத்தியில் வாழ்ந்துட்டாங்க. காரணம் என்னென்னா யுத்தம். இந்த யுத்தத்தால் தான் இந்த பிரச்சனையை உருவாகி கொண்டு இந்த யுத்தம் நாளுக்கு நாள் மோசமாக தான் இருக்கிற குறைந்த அளவில் இல்லை. இன்றைக்கு நாளைக்கு சமாதானம் வரும்னு சொல்கிறது பொய். යුද්ධ ඔක්කොම නවත්තලා හොඳ සමාජයක් තියෙනවා නම් ලංකාව අපි කවුරු ජාතිය කියලා ඉතිරියන්නේ නේද? இன்னொன்று அப்போ சந்தோஷம் வேணும். யுத்தம் நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ பிரசிடென்ட் சொல்கிறார் ஆயுதத்தை கீழே வைத்தா தான் யுத்த நிறுத்தம் வரும்னு சொல்லி. என்னோட அபிப்பிராயப்படி அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டாங்க. எவ்வளோ காலம் வைக்காமல் இருந்தாக்கள் இனி வச்சு ஆயுதத்தை வச்சால் ஏமாற்றப்படுவார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனபடியே அவங்கள ஆயுதத்தை வைக்க மாட்டாங்க. ஆனபடியே இவர் சொல்கிற சாட்டு இதுதான் வேணும் சொல்லி ආයුධ වච්ච தான் සමාදාனம் මට. ආනපடியே සමාදාனம் වරාදන්ට එන්න අභිප්‍රාය. අපි කැමති LTT ප්‍රශ්නයට මුල් තැන දීලා මේ ඉවරයක් සුද්ධ වෙන්නම. අය පොඩ්ඩක් ඉතුරු කරන්න නැතුව මේක ඉවරයක්ම කළා ඉවර කරනවා නම් අපි දෙනවා අපිට ඔක්කොටම ඒ කරන ජයග්‍රහණය ඔක්කොටම සාමයක් වලට පත් වෙයි කියලා. 2009 ஆண்டுக்கு அவங்களுக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு படி தேவையான உணவு தேவையான மருந்து வகை அதுகளெல்லாம் தேவை அவங்களுக்கு பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவைக்கெல்லாம் தமிழ் மக்களுக்கு அதெல்லாம் தேவை. 2009 நல்லதாக பிறக்கணும்ல ஒரு சமாதானம் வரணுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை மூலம் தான் சமாதானத்தை உருவாக்கலாம். யுத்தத்தால் எந்த வகையிலும் சமாதானத்தை முடிக்கவே இல்லாது. දේශපාලන විසඳුමකට පස්සේ යන්න පුළුවන්. මම හිතන්නේ යුද්ධෙන් තමයි ඉවර කරන්න ඕන. Students from Vakare and Polonnaruwa reflect the concerns of those who have been more directly affected by conflict. Visiting Colombo as a part of a state-organized trip to the capital city, these students represent the youth of the north and east and are full of hope for a peaceful new year. 2009 ஆண்டு சமாதானம் முக்கியமாக தேவைப்படுகின்றது. அதாவது சமாதானமின்றே நாட்டுக்கு விடிவு கிடையாது. சமாதானம் இருந்தால் தான் கல்வியை தொடர முடியும். மற்றும் வாழ்க்கை தொழில் வாய்ப்புகள் கூடுதலாக கிடைப்பதென்றால் ஒரு நாட்டில் சமாதானம் இருந்தால்தான் தொழில் வாய்ப்பே கூடுதலாக கிடைக்கும். 2009 ஆண்டில் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் இருக்கிற மாதிரி சமாதானம் இருக்கிற மாதிரி வட மாகாணத்திலேயும் மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக இலங்கை முழுவதும் இருக்கிற மக்கள் இன மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்போடு செயற்படணும். දැන් ගොඩක් දුරට දැන් සාමය රටට ඇවිල්ලා තියෙනවා. ඉතින් ඊළඟ අවුරුද්ද වෙනකොට මම හිතනවා මීටත් වැඩිය අපිට සිංහල දෙමළ මුස්ලිම් හැමෝටම මීටත් වැඩිය ගොඩක් හොඳින් එකමුතුව කටයුතු කරන්න පුළුවන් වෙයි කියලා. எமது நாடானது கடந்த 28 வருட காலமாக யுத்தம் என்னும் போர்வைக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் எமது நாடு ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற நாடு. அவ்வாறு இவ்வாறான சூழ்நிலையால் எமது நாடு பொருளாதார பின்னடைவுகளை சந்தித்துள்ளது. எமது நாடு 2009 ஆண்டு ஒரு சமாதானம் என்னும் සමාදානම් එමද නාටිල් මලර වෙන්ටම් ලබන අවුරුද්ද නෙමේ මෙතනින් පටන් පවතින හැම කාලයක්ම සාමයෙන් යුතුව පවතින්න කියලා.